500 ஆண்டுகள் பழமையான கோட்டை. இளவரசியின் திருமணத்தன்று கோட்டையில் மூண்டுள்ளது திடீர் மோதல். பலரும் செத்து மடிந்து விட்டனர். விளைவு, இறந்தவர்களின் ஆவி இன்றும் கோட்டையை சுற்றுகிறது. குடும்ப கலவரத்தால் நின்று போனது இளவரசியின் திருமணம். அன்று ஒலித்த மேள ஓசை பகல் பொழுதில் இன்றும் கோட்டையில் கேட்கிறது. இவை மட்டுமல்ல திகிலுக்கு காரணங்கள். கோட்டையில் புதைந்து கிடக்கும் புதையல். தங்க புதையல் இருப்பதை உறுதி செய்ய இப்போதும் தங்க காசுகள் அவ்வப்போது கிராமத்து மக்கள் கைகளுக்கு கிடைக்கின்றன. ஆவி, பகலில் மேள ஓசை, மறைந்து கிடக்கும் புதையல், இப்படிப்பட்ட மர்மங்கள் உள்ள இடம் தியாகத்துருக்கம் கோட்டை. ஹைதர் அலியும் அவருடைய புதல்வர் திப்பு சுல்தானும் கோட்டையை ஆண்டுள்ளனர். விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் உள்ளது தியாகத்துருக்கம். பெரிய வரலாற்று பின்னணியை கொண்ட கோட்டை. ஆனால் சாலையோ ஆளரவமற்று கிடக்கிறது. சாலையும் தொலைவில் தெரியும் கோட்டையும் பீதியை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே விசாரித்த போது கிராமத்து மக்கள் சொன்ன தகவல்கள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. பகல் பொழுதில் உச்சி வெயிலில் கோட்டைக்கு போக வேண்டாம் என்று நம்மை சிலர் எச்சரித்து இருந்தார்கள். இவற்றையும் மீறி கோட்டைக்கு போக வேண்டும் என்ற ஆவலுடன் வந்துள்ளோம். இப்ப நாம தியாகதுர்கத்தில் இருக்கிற கோட்டையோட அடிவார பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இருந்தா கோட்டைக்கு போற படிக்கட்டுகளும் பாதைகளும் தொடங்குது. இங்கிருந்து பார்த்தா கொஞ்ச தூரம் வரைக்கும் படிக்கட்டு தெரியுது. ஆனா இருக்கிற படிக்கட்டுகளுமே உடைஞ்சு சிதறிய நிலையில தான் காணப்படுது. இந்த பாதையும் கரடு முரடா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா அங்க பாதையே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனா இந்த படிக்கட்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இந்த இடத்துல இருந்துதான் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததாகவும், ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றிய போது ஹைதர் அலியோடு போரிட்டதாகவும் சொல்றாங்க. இந்த படிக்கட்டுகள்ல நின்று எத்தனை வீரர்கள் போர் புரிஞ்சார்களோ தெரியல. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த படிக்கட்டு வழியா நாம கோட்டையை போய் பார்க்கலாம் வாங்க. ஐநூறு ஆண்டுகள் பழமையானதும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமான இந்த கோட்டைக்காக பல போர்கள் நிகழ்ந்தது உண்டு. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டையை முதலில் பிரெஞ்சுக்காரர்கள் வசப்படுத்தினார்கள். அவர்களிடமிருந்து 1760 கோட்டையை கைப்பற்றினார் ஹைதர் அலி. பின்னர் அவரிடமிருந்து 1789 ஆங்கிலேயர்கள் வசம் கோட்டை மாறியது. ஆனால் அடுத்த ஆண்டே கோட்டையை கைப்பற்றினார் திப்பு சுல்தான். அவரிடம் 4 ஆண்டுகள் இருந்த கோட்டையை பெரும் போராட்டத்திற்கு பின்னர் 1795 ஆங்கிலேயர்கள் வசப்படுத்தினர். இந்த போரில் மட்டும் 1000 பேருக்கு மேல் பலியாயினர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த தியாகத்துருக்கம் கோட்டையின் வரலாறு சுதந்திர போராட்டத்தின் ஒரு அங்கம். இந்த மலையை ஒரு காலத்தில் ஹைதர் அலி ஆண்டதாகவும், பிறகு ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியது, பிறகு திப்பு சுல்தானிடம் சென்று கடைசியாக ஆங்கிலேயரிடம் வந்துவிட்டது. மேலே அரிய சின்னங்கள் எல்லாம், நினைவு சின்னங்களாக இருக்கின்றன. நாங்கள் சிறு வயதிலிருந்து இந்த ஊரிலே நாங்கள் பிறந்து வளர்ந்து சிறு வயதிலேயே மலையெல்லாம் சுற்றி வந்தவர். நாங்கள்லாம் ராணி குளிப்பதற்கு தனி இடங்கள், பீரங்கிகள் அனைத்தும் மேலே இருக்கின்றன. இதை ஏறுவது வந்து மிக சாதாரண வேலை அல்ல. சிறுவர்கள் அச்சமின்றி ஏறிய காலம் உண்டு. ஆனால் இப்போது அவ்வளவு துணிச்சலான இளைஞர்களை மேலே செல்வதில்லை. தியாகத்துருக்க மலையின் உச்சியில் உள்ள கோட்டையை திப்பு சுல்தான் புதுப்பித்து பாதுகாத்தார் என்பது வரலாறு. ஆனால் இந்த கோட்டையை அதற்கு முன் ஆண்டவர் தியாகவல்லி என்ற ராணி. அவருடைய பெயராலேயே இதனை தியாகத்துருக்கம் என்றும் அழைக்கப்படுவதாக ஒரு கருத்து உள்ளது. இந்த தியாகதுர்க்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டையோட வரலாறு பற்றியும் அதோட பின்னணி பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கோட்டை வந்து தியாகவல்லி ஆண்டிற்காக, தியாகவல்லி காலத்துலதான் உள்நாட்டு போர் நடந்திருக்கிறது. அதனால்தான் தியாக துர்க்கம்னு இதுக்கு பேர் வந்தது. அதனால இது தியாகவல்லி கோட்டை தான். கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்தில் மலை உச்சியில் உள்ள கோட்டைக்கு செல்லும் பாதை பாழடைந்து கிடக்கிறது. மலையின் அடிவாரத்தில் பாதை தொடங்கும் இடத்தில் மட்டுமே படிக்கட்டுகள் உள்ளன. படிக்கட்டுகளும் உடைந்து நொறுங்கி கிடக்கின்றன. உடைந்தும் இடிந்தும் காணப்படும் படிக்கட்டுகளில் நடக்க வேண்டும். உடைந்த படிக்கட்டுகளும் கொஞ்ச தூரத்தில் மாயமாய் மறைந்துவிட
திண்டு திண்டாய் பாறைகள் மட்டுமே காட்சி தருகின்றன. எப்படி ஏறி விடுவாய் பார்ப்போம் என்பது போல பாறைகள் குத்தீட்டி போல காத்திருக்கின்றன. இதோ தெரிகிறதே, இது போன்ற பாறைகள் மட்டுமே பாதை நெடுகிலும் உட்கார்ந்துள்ளன. கொளுத்தும் வெயில், குத்தும் பாறைகள் என்று பாதை கொஞ்சம் ரணகளமாகத்தான் உள்ளது. ஆனாலும் இதே பாதையில் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் பயணம் செய்துள்ளனர் என்ற எண்ணம் கொஞ்சம் உற்சாகத்தை தர மேலே ஏற ஆரம்பித்தோம். கொஞ்ச தூரம் ஏறினால் இதுவரை காட்டுப்பாதை போல காட்சி தந்த பாதை மறைந்து வெறும் பாறைகள் மட்டுமே காட்சி தருகின்றன. பாறைகளில் ஏறியும் தாவியும் குதித்தும் சென்றால் மட்டுமே இனி பயணத்தை தொடர முடியும். அதிலும் ஆள் உயர பாறைகள் ஆங்காங்கே காத்திருக்கின்றன. சில இடங்களில் பாறைகளுக்கு இடையே நுழைந்தால் மட்டுமே கோட்டைக்குள் செல்ல முடியும் என்பது போல முறைத்துக் கொண்டு நிற்கிறது பாதை. இதுவரைக்கும் நாம ஏறி வந்த பாதையில படிக்கட்டுகள் கொஞ்ச தூரம் வரைக்கும் இருந்தது. இப்ப படிக்கட்டுகளும் இல்ல, பாதையும் இல்ல, வெறும் கரடு முரடான பாறைகளும் புதர்களும் தான் அடைஞ்சு கிடக்குது. இந்த பாதையில வழியா தான் நாம இன்னும் தியாகதுர்கம் கோட்டைக்கு போய் சேர வேண்டியது இருக்குது. இந்த கடினமான பாதையா இருந்தாலும் மேல என்ன ரகசியம் இருக்குன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போவோம். பாறைகளுக்கிடையே நுழைந்தும் தாவியும் குதித்தும் சென்றால் மீண்டும் ஒரு காட்டுப்பாதை கண் முன்னால் விரிகிறது. அடர்ந்த காட்டு மரங்கள், அதன் நடுவே ஒரு ஒற்றையடி பாதை என்று எங்கோ ஒரு வனத்தில் நுழைந்த பிரமை தட்டுகிறது. பாதையின் முடிவில் தெரிகிறது கோட்டையின் வாசல். ஒரு காலத்தில் வீரர்கள் நின்று காவல் புரிந்த இடம். இதை தாண்டினால் கோட்டைக்குள் பல அதிசயங்கள் காத்திருக்கின்றன. இந்த திப்பு சுல்தான் கோட்டையில நிறைய அதிசயங்களா இருக்குது. சுற்றுலாத்தலமா ஏற்பாடு பண்ணாங்க. இங்க மேல சூரிய மேல கிணறு இருக்குது. மக்கள்லாம் நிறைய வந்தாங்கன்னா குடிக்கிறதுக்கு தான் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி நல்லா இருக்கும். மற்றபடி நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது. இந்த மலைக்கோட்டையில சிறப்பு அம்சம்னாக்க சூரியன் பார்க்கணும் எல்லா மக்கள் மனதில் பதிவு பண்ணணும். கோட்டைக்குள் நுழையும் வாயில் ஒரு குகைக்குள் போவது போல உள்ளது. இதற்குள் நுழைந்தால் பார்வைக்குள் படுகிறது ஒரு கிணறு. இது சூரியன் பார்க்காத கிணறு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் கோட்டை வாசிகளின் தாகத்தை தீர்த்த பெருமை இந்த கிணற்றிற்கு உண்டு. இது இந்த கோட்டை நவாப் திப்பு சுல்தான் காலத்திலிருந்து புனிதமான கோட்டை. இந்த கோட்டை இது பணக்கொட்டடி, சூரிய பாகர கிணறு மற்றும் பக்கத்தில் அருகில் உள்ள மலையம்மன் சாமி உள்ளது. இதுக்குள்ள போறதுக்கு ரொம்ப குனிஞ்சு வளைஞ்சுதான் போக வேண்டியதா இருக்குது. ரொம்ப குறுகலான பாதை. கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சு நாம இப்ப கோட்டைக்கு உள்ள போயிட்டு இருக்கிறோம். இந்த இடம் வழியா நுழைஞ்சு நம்ம உள்ள போனோம்னா இங்கேயும் ஒரு குகை மாதிரியே தெரியுது. இந்த இடம் வெறும் பாறைகளாகவும் இடிஞ்சு போன துகள்களாகவும் கிடக்குது. எங்க பார்த்தாலும் வெறும் பாறைகள் மட்டும்தான் காத்திருக்குது நமக்காக. இந்த குகைக்குள்ள போனா கோட்டைக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு வகையான பீதியை கிளப்புற மாதிரியே இந்த இடம் இருக்குது. பார்ப்பதற்கு ரொம்ப அச்சமூட்டுற விதத்துல இது இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிணறும் இருக்குது. இந்த கிணறு தான் இந்த ஊரை சேர்ந்தவங்க சூரியன் பார்க்காத கிணறுன்னு சொல்றாங்க. இங்க தண்ணி நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தண்ணி எப்பவுமே வத்தாது அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் அந்த காலத்துல கோட்டையில இருந்தவங்க குடிநீர் நீரா பயன்படுத்தினாங்களாம். மழைநீர் தேங்கி நிற்கிற இந்த இடத்துல சூரியன் பார்க்காத கிணறுன்னு சொல்றாங்க. இந்த கோட்டையோட அதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணு. பாறைகளின் நடுவே வரும் மழை நீரை பக்குவமாய் சேகரிக்க கிணறு கட்டிய பழங்கால தொழில்நுட்பம் வியக்க வைக்கிறது. இதைவிட வியப்பான சங்கதி ஒன்று கோட்டைக்குள் இருக்கிறது. அது பொன்னும் மணியும் குவிந்து கிடந்த கோட்டையின் பொக்கிஷ அறை. பொக்கிஷ அறைக்குள் இன்னமும் புதையல் புதைந்து கிடக்கிறது என்பது தியாகதுர்க்க மக்களின் கருத்து. தியாகதுர்க்கத்துல திப்பு சுல்தான் கோட்டையோட வரலாறு, அங்க இருக்கிற அதிசயங்கள் இதெல்லாம் நாம இப்ப பார்த்தோம். ஆனா இந்த கோட்டையில இதை தவிர இன்னொரு அதிசயமும் இருக்குதான். இந்த கோட்டையில ஒரு பகுதியில பொக்கிஷ அறை இருக்குது. அந்த அறைக்குள்ள இன்னமும் எங்கேயோ பொக்கிஷங்களை பதுக்கி வச்சிருக்காங்களாம். இதை தேடி கூட பல பேர் வர்றதா சொல்றாங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.